இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பேண்டா படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேண்டா பிளான் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதில் நிஜமா தமிழ் டப்பில் பார்க்கும்போதும் ஜாக்கி சானுக்கு ஜாக்கி சானேன்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. ரியல் லைஃப்பில் ஜாக்கி சான் ஒரு பேண்டாவை தத்தெடுத்து வளர்க்குறாரு. அந்த பேண்டாவை தத்தெடுத்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல், அது தத்தெடுத்து வளர்க்கும் போதுமே பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் அவர் பொண்ணுக்காக இந்த பேண்டாவை கடத்திட்டு வர சொல்லுவார். அந்த பொண்ணு முடியாமல் இருக்கும். அதை நீங்கள் கிளைமாக்ஸ் சீனில் படத்தில் பார்ப்பீங்க. அதுக்காக தான் அந்த பேண்டா இருந்தாவது தன்னோட குழந்தை சரியாகும் அப்படின்னு நினைப்பார். அந்த பேண்டாவை கடத்துறதுக்கு அந்த தீவிரவாதிங்க, அந்த டெரரிஸ்ட் எல்லாத்தையுமே ஜாக்கி சான் அந்த தத்தெடுக்க போகிற அந்த வளத்துக்குள்ளேயே அவர் காப்பாற்றுவார். அந்த ஜூக்குள்ளேயே அட்டாக் பண்ண வந்துடுவாங்க பேண்டாவை கடத்துறதுக்கு. அப்போ அவர் அட்டாக் பண்ணி எல்லாத்தோடய ஃபைட் பண்ணி பண்ணுவார். ஜாக்கி சான் நீ உண்மையாலுமே ஃபைட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. த்ரில்லிங்கெல்லாம் இருக்காது. வழக்கம் போல் அவர் காமெடி ஃபைட்டாலே எல்லாத்தையுமே கவர்ற மாதிரி இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க அது கண்டிப்பாக ஜாக்கி சான் படமாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃப்ரேம்லேயும் நீங்கள் ஜாக்கி சானை மட்டும்தான் பார்ப்பீங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் காமெடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காமெடி இருக்காது. மற்றவங்களுக்கு இது காமெடியாக லைட்டாக இருக்கலாம்னு சொல்லலாம். அதனால் பேண்டா பிளான் ஓகேன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கி சான் ஃப்ரேமும் அவரோட காமெடி ஆக்ஷனையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.